ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. காலையில் ஒரு 8 மணிக்கு மேலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சு, இன்றைக்கி நாங்கள் என்னென்ன வேலைகள் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1-2 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை கண்டிப்பாக லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சண்டே ஒரு நாள் தாங்க கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் தான் காஃபி போட்டு எழுப்புனாங்க. ஒரு 8 மணி போல் தான் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்ரூம் வாசலில் ஒரு ஹேங்கிங் தொங்க விட்டுருப்பாங்க. அது அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு கீழே விழுந்து ஷர்ட்டுக்கு எப்போ விழுந்ததுனே தெரில. அதை ஒட்டி வைக்கணும். அந்த ஹூக்கு பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினது தான். ஃபஸ்ட் டைம் அது ஒட்டியிருந்தேன். எவ்வளோ நாளைக்கு தாங்குதுன்னு பார்க்கலான்ட்டு தான் நான் பார்த்தேன். கொஞ்சம் அந்த ஹேங்கிங் கொஞ்சம் வெயிட்டு தான். இவ்வளோ நாளைக்கு வந்தது பெரிய விஷயந்தான். அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேங்கிங் பண்ணோம்னா அது ரொம்ப நாளைக்கு கீழே விழாமலே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஹூக்கு ஒட்டும் போது ஃபெவிக்விக் வச்சு ஒட்டியிருக்கலாம். இருந்தாலும் நான் அது ஃபெவிக்விக் வைக்காம தான் ஒட்டியிருந்தேன். சரி எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கம் நிற்கிதுன்ட்டு பார்க்கலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட அது நல்லாவே நின்றுது. நான் இப்போ திருப்பி ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். அது காய்ச்சதுக்கப்புறம் தான் இந்த ஹேங்கிங்கை மாட்டி விடணும். பெரும்பாலும் முதல் நாள் நைட்டு கிச்சன் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சதை எடுத்து வைக்கல. இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். நேற்று நைட்டு காய் வாங்கிட்டு வந்தது எல்லாமே அப்படியே தான் வச்சுருந்தேன். லைட்டாக மழையில் வர நனைஞ்சிருந்தது. ஒரு மாதிரி நசுன்ட்டு இருந்தது. நேற்று அதை எல்லாமே அலசிட்டு உலர விடுறதுக்கு எனக்கு மூடும் இல்லை. அதனால் அப்படியே காலையில் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணிக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். சக்கரை ஓப்பன் பண்ணவங்க அப்படியே வச்சுட்டாங்களாட்டுக்கு அதை கொட்டி வர வைக்கணும். பால் கூட எடுக்கலை. ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு அடுப்பில் ஊற்றி வச்சிடலாமேன்ட்டு கீழே தான் வந்தேன். இன்றைக்கி வாசலில் கோலம் கூட போடலை, லேட்டாக எழுந்திரிச்சதுனால. இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. இது எங்களோட மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன் தான். அவங்க சண்டே வீட்டில் இல்லைன்னா லீவ் நாள் என்றைக்கு இருக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அந்த வேலைகளை அவங்க பண்ணுவாங்க. அவங்க கூட நான் சாதனா எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். இன்றைக்கி 2 ரூமில் இருக்கிற பார்த்திங்கன்னா பெட் எல்லாமே நவுத்தி வச்சுட்டு ஃபேன் எல்லாமே ஒட்டெல்லாம் அடிச்சுட்டு ரூம் ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு ஜன்னல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஏசி க்ளீன் பண்ணணும். இந்த வேலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கட்டெல்லாம் நகர்த்தியே பார்த்திங்கன்னா இப்போ பெயிண்ட் அடிக்கும் போது நகர்த்தி வச்சது அதுக்கப்புறம் நகர்த்தவே இல்லை. இதை நகர்த்தினா தான் இந்த பேக் சைடு இருக்கிற ஜன்னல் க்ளீன் பண்ண முடியும். இந்த ஒரு டேபிள் டிவி இதுக்கு முன்னாடி பழைய டிவி வச்சுருந்த டேபிள் பார்த்திங்கன்னா அது கட்டிலின் கீழே தான் போட்டு வச்சுருந்தேன். மேக்ஸிமம் கட்டிலின் கீழே எதுவும் வைக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஆனால் வேறு வழியில் ஏதாவது ஒன்று வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு கூட அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தாங்க கிச்சனில் காலை டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிச்சனில் எதாவது செய்ய அப்புறம் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே மாற்றி தான் வேலை போயிட்டுருந்தது. சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி அதை முடியாது. இன்றைக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது. மேக்ஸிமம் சண்டே ஒரு நாள் தாங்க லேட்டாக எழுந்திருப்பேன். மற்றபடி இன்றைக்கி சமையல் வேலை நான்வெஜ் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் இருக்கும். 2 சமையல் செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அப்புறம் மதியம் வரைக்கும் தான் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் ரொம்ப வேலை இருக்காது. ஏன்னா நைட்டுக்கும் சேர்த்து சமையல் செஞ்சுருவேன். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது எனக்கு. சமையல் வேலை மதியம் பெருசாக இல்லைனாலுமே மற்ற வேலைகள் கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள் போயிட்டு தான் இருந்தது. இன்றைக்கி டிஃபன் தோசையும் உடச்சிக்கடலை சட்னி தான் பண்ணுறேன். பாத்திரம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கவுண்டர் டாப்பை லைட்டாக தொடச்சி விட்டுட்டே தான் அந்த தோசை ஊற்றுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு துணியை விரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே அலசி அதில் வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா உணர்ந்ததுக்கப்புறமா அப்புறம் பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்தமாரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிச்சன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியுங்க. அந்த டைமில் நம்ம காய் எடுத்து கழுவி கட் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதுமாரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குதுங்கிறனால நேற்று நைட்டே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி காலையில் கோயில் கூட போகிறதுக்குள்ள ஈவினிங்காக தான் கோயிலுக்கு போகுவாங்க. எப்போதுமே பாத்திரம் விளக்கி வைக்கிற அந்த டப்பு பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது அதையும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. இல்லாட்டும் ஒரு மாதிரியே குழன்ட்டு இருக்கும். சீக்கிரம் உப்பு கரையும் பிடிச்சிரும். பார்க்க அசிங்கமாக இருக்கும். அப்பப்போ இது பாத்திரம் விளக்குற மாரி நீங்கள் விளக்கி நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பொட்டுக்கடலை சட்னி தாங்க அரைக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். இஞ்சி அவ்வளோதான். இதெல்லாமே வதக்கிட்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். இன்றைக்கி தேங்காய்லாம் சேர்க்கலை. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி சுட சுட இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச சட்னி தான் அரைச்சேன். இடையில அப்பப்போ அவங்களும் ஹெல்ப்புக்கு கூட்டுட்டு இருந்தாங்க. ஏசி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அந்த ஃபில்டர்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. இந்த ஃபேனை துடைக்கிறது,
ஏசி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோஃபாலாம் மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் வராண்டா வந்து கொஞ்சம் ஒட்டடை இருந்தால் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே அவங்களுடைய வேலைகள் தாங்க. அவங்க சண்டே டைமில் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. எப்போதுமே ஃபேன் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் இந்தமாரி தலகாணி உரையை வந்து அதுக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக பிடிச்சி இழுக்கும்போது உள்ள டஸ்ட் எல்லாமே அந்த தலகாணி உரைக்குள்ளேயே வந்துடும். கீழே வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் கொட்டாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூமில் இருக்கிறதாங்க சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் அப்படியே வாரியாந்து போட்டாச்சு. நாங்கள் எப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்படியே நீட்டாக எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுறது கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் தூக்கி போட்டுருவோம். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறது அப்படி தான் வந்து பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஓரளவு அந்த ஒட்டடை அடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி வேலையை பாருங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மோர் மிளகாவும் கொத்தரங்காய்த்தூள் வறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அடுத்த உடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வந்து இந்த ரூம் இப்போதைக்கு இப்படி தாங்க இருக்குது. அது ஃபுல்லாக வந்து நல்லா பெருக்கி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து இந்த ரூமில் மட்டும் கொஞ்சம் வந்து பெயிண்ட்டு கொஞ்சம் டச் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பேனாவில் இருக்கிற ரீஃபில் எடுத்து விளையாடுறங்கிற பேரில் உதறி பண்ணிட்டுக்கு அங்கங்கே அந்த செவரில் வந்து டாட்டாக பாட்டு கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது. அது இல்லாமல் நம்ம செவரில் சாஞ்சு உட்காரும்போது நம்ம தலையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரியாக அசிங்கமாக தான் இருந்தது. அதனால தான் அது வந்து இந்த பெயிண்ட்டு மீந்தது கொஞ்சம் இருந்தது. நல்ல வேலை. அது வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து எங்கேயாவது அசிங்கமாக இருந்ததுன்னா அவங்க அடித்து விட்டுட்ருப்பாங்க. இந்த பெயிண்ட் வாங்கும்போது இந்த கலரோட அந்த கோடு நம்பரை வந்து குறித்து வச்சுருக்குறோம். பின்னாடி எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து ஹோம்ஒர்க் தான் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க அந்த பெயிண்டிங்லாம் லைட்டாக அடித்து விட்டதுக்கப்புறமா இந்த ரூம் இன்னொரு வாட்டி பெருக்கி தள்ளிட்டு நல்லா வந்து போட்டு விட்டுட்டேன். இது காய்ச்சதுக்கப்புறமா இந்த ரூமை வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் அந்த ஹேங்கரில் மட்டும் இருக்கிற ட்ரெஸ்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டேன். ஷெல்ஃபும் கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு இருந்தது. அதையும் வந்து அவங்க கூட பேசிக்கிட்டே வந்து அந்த வேலையை வந்து கையோட நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ரூம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிலும் கீழே வந்து ஒரு 2 என்னுடைய சூட்கேஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய சூட்கேஸில் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து சாதனோடைய இப்போ நியூ ட்ரெஸ் எல்லாமே அதில் இருக்கும். இன்னொரு சூட்கேஸில் என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இந்த கட்டிலும் கீழே அது மட்டும் தான் வந்து தம் பண்ணி வச்சுருப்பேன். அந்த கட்டிலெல்லாம் நகர்த்திட்டு அந்த கட்டில் ஃபுல்லாக வந்து ஒட்டடை அடிச்சுட்டு ரூமு வந்து ஃபேன்லாம் துடைச்சிட்டு ஒட்டடை அடித்ததுக்கப்புறமா நான் பெருக்கி தள்ளிட்டு வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் அவங்களாம் சேர்ந்து இந்த ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அப்படி தாங்க இருந்தது. பார்க்கவே நீட்டாக இருந்தது. இந்த 2 சூட்கேஸ் அடியில் தள்ளி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அது வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஹாலில் இருக்கிற ஷோஃபா தான் வந்து கொஞ்சம் தொடச்சி கொடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். அதையும் கையோட சாதனா தான் அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தா. கொஞ்சம் அரைகுறையாக தான் வந்து தொடச்சிருந்தா. இன்னொரு நாளைக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போது இன்னொரு வாட்டி அதை நல்லா வந்து நான் துடைக்கணும். ஹாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டாங்க. நம்ம வந்து பெருக்கி தள்ளிட்டு ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டோன்னா இந்த வேலையை வந்து எனக்கு முடிஞ்சது. அப்படியே குடும்பமாக சேர்ந்து தாங்க வந்து இதுமாரி க்ளீனிங் வேலை எல்லாமே நாங்கள் எப்போதுமே வந்து செய்வோம். அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து செய்கிறதுனால எங்களுக்கு வேலை செய்கிற கஷ்டமாக வந்து தெரியாது. வீடும் வந்து பார்க்கவும் அழகாக வச்சுக்கிட்ட மாதிரி வந்து இருக்கும். க்ளீனிங் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஹால்லேருந்து அந்த சிங்கிள் ஷோஃபா மட்டும் இந்த ரூமில் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. சாதனா குட்டி எனக்கு இங்கே கொஞ்சம் நாளைக்கு வந்து போட்டு விடுங்கம்மா, எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவள் ஆசைக்காக அந்த சிங்கிள் சோஃபா செட் மட்டும் அங்கே வந்து உள்ளே போட்டிருக்குறோம். இருந்தாலும் எனக்கு அது உள்ளே போட்டதுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ஏற்கனவே சின்ன ரூம் தான் அடைச்ச மாதிரி தான் இருக்குது. அதையும் போட்டதுக்கப்புறம் இன்னும் இடமே இல்லாத மாதிரி இருந்தது. சரி அவள் ஆசைக்காக கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருக்கட்டுமேனு வந்து போட்டு விட்டுருந்தோம். எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 11:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சமையல் வேலையை தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு மட்டும் தான் வந்து நான் சமையல் பண்ணுறேன். சாதம் முன்னாடி வாங்கின மீன் வந்து இருந்தது, ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். மீன் குழம்பு வந்து வைக்க போகிறேன். வறுவல் வந்து செய்யலை, அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். அது இன்னொரு நாளைக்கு வறுத்துக்கலான்ட்டு இருக்கிறேன். எனக்கு மட்டும் தான் சமையல். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதனா வந்து இந்த வாரம் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு வந்து கடையில் குஸ்கா வாங்கி கொடுங்கம்மா, சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாவளும். சரி இன்றைக்கி அவள் ஆசைக்காக 3 பேருக்குமே நான் வந்து குஸ்கா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு மட்டும் தான் வந்து சாப்பாடு செய்கிறேன். கவலை மீன் குழம்பு தான் வந்து பண்ணுறேன். கிராமத்து முறையில் வந்து பண்ணுற மாரி தான், தேங்காய் சேர்க்காம. வெங்காயமும் அந்த பூண்டு பழம் வந்து தட்டிட்டு வடவும் வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைசலோடவே தனி மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்புலாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் குழம்பு சுண்டி வரும்போது கடைசியாக மீனை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கவலை மீன் குழம்பு தாங்க. இது எனக்கு 2 வேலைக்கு தான் வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மீந்தா கூட 2 நாள் கேஜி கூட வச்சுருந்து சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும்.
சாதனாவும் அவங்களும் நான் சமைச்சிட்ருக்கும்போதே கடைக்கு போயிருந்தாங்க. அவளுக்கு 2, 3 திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம். அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா, குஸ்கா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, வெறும் குஸ்கான்னா வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கும். நான் சும்மா கொஞ்சமாக டேஸ்ட் மட்டும் வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. வரும்போதே வந்து ஃபோனை நேற்று சரி பண்ணி கொடுத்துருந்தேன். அதையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து பழைய ஃபோனில் இருந்த அந்த சிம்மை தூக்கி இதில் போட்டுட்டு செக் பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஃபோனில் தாங்க இப்போதைக்கு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இது கொஞ்சமாவது கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃபோன் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரி பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா தாங்க மனசே நிம்மதியாக இருந்தது. இது கடைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, திருப்பிலாம் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வராதீங்க, கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு புதுசு வாங்குங்கன்னு அவங்களும் பல தடவை சொல்லிட்டாங்க. என்னால் இதை தூக்கி போட மனசு இல்லாமலே ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் நான் அதை சரி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருந்தது. அது செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, மீஷோவில் வந்து திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு திங்ஸ் வந்து வந்திருந்தது. அதை தான் வெற்றிக்குட்டி தான் கீழே போய் நான் போய் வாங்க போகிறேன்ட்டு அவன் வாங்கிட்டு இருந்தான். அது வாங்கி வச்சுட்டு எப்படி வந்திருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நானும் அவங்களும் வந்து வெளியில் கடைக்கு வந்து போயிருந்தோம். மதியமே வந்து ஃபேன் வந்து சரி பண்ண வந்து கொடுத்துருந்தாங்க கடையில். அதை வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நாளாக கிச்சனில் ஃபேன் போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தான் அதுக்கான நேரமே வந்திருக்குது. இப்போது லாஸ்ட்டாக ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே மாமி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பழைய ஃபேனை வந்து இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுவும் வந்து இந்த வாரம் அடுத்த வாரம்னு அப்படியே ஓடிடுச்சிங்க, சரி பண்ண கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டேன் நான். சரி பண்ணிவிட்டு அது அப்புறம் அதை செட் பண்ணி கிச்சன்லேயே வந்து போட்டு விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, கிச்சனில் வந்து ஃபேன் போட்டு விடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். போட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. வெற்றிக்குட்டி அந்த ஃபேன் ரெக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். நான் க்ளீன் பண்ணுறது வீடியோ எடுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் அவனுக்காக அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கிச்சனில் பாத்திரம் விளக்கும் போது மட்டும் கொஞ்சம் வேர்வையாக ஒரு மாதிரியாக இருக்கும், அங்கே கசகசன்ட்டு இருக்கும். அப்போ மட்டும் ஃபேன் போட்டுக்கணும்னு நினைப்பேன். நம்மளுக்கு கிச்சன்லேயே தான் வந்து பூஜை ஷெல்ஃபும் வந்து இருக்குது. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா, காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து தியானம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த டேபிள் ஃபேனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ரூமுக்கும் கிச்சனுக்கும் மாற்றி மாற்றி அதை தூக்கிட்டு அலையிற மாதிரி இருந்தது. சமைக்கிற நேரம் தவிர மற்றபடி கிச்சன் க்ளீனிங்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக வேலை செய்யும் போதெல்லாம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மெயினாக அதுக்காகவே தான் நான் ஃபேன் போட்டு விடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. அதுக்கான நேரம் இன்றைக்கி தான் வந்து வந்திருந்தது. ஃபேனை போட்டு விட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. இந்த சண்டே கொஞ்சம் வேலையாக போயிருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம். பாய்.